நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே தேவ ஆவியினாலே நிறைந்த ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி நாம் படிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அதே வேலையிலே தேவனுடைய ஆவியானவராலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே மறுபடியுமாக அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்கிறதான அந்த வார்த்தை வருகிறதை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து என்று சொல்கிற வேளையிலே ஆவியானவர் ஆழ்தன்மையுடையவராக இருக்கிறார், நாமும் ஆழ்தன்மையுடையவராக இருக்கிறோம். எனவே ஒருவர் எப்படி நிறைக்க முடியும் என்று கேட்கிற வேளையில ஆவியானவருடைய நிறைவு என்று சொல்கிறது கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய அதிகாரத்தின் கீழே, ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் வேதம் சொல்கிற சத்தியமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டோடு கூட அவருடைய ஆளுகையின் கீழே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அங்கே ஜீவிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய அந்த ஆளுகை, அந்த ஆவியானவருடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைமையில இன்னைக்கு விசுவாசிகள் செயல்படுகிறதை நாம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே இந்த அப்போஸ்தலர் 6, 7 இந்த 2 அதிகாரத்திலே ஒரு தேவனுடைய ஆவியினாலே நிறைந்த மனுஷன் எப்படி இருப்பார் என்பதை ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உண்மையாகவே தேவ ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக தேவ ஆவியானவருடைய ஆதிக்கத்தின் கீழே, ஆளுகையின் கீழே இருக்கிறோமா என்பதற்கு இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவதாக ஸ்தேவானை பற்றி நாம் இந்த வேதத்திலே படிக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிற வேளையில ஒரு பந்தி விசாரிப்பு செய்கிற வேலை. பந்தி விசாரிப்பு செய்கிறது சொன்னால் இலை போடுறது, கூட்டு வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, சாப்பிட்ட இலையை எடுக்கிறது. அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, அல்லது சபை நடத்துறதுக்காக அல்ல, அவர்கள் பந்தி விசாரிப்பு செய்கிற இந்த வேலைக்கு முதலாவது தகுதி என்னன்னு அங்கே நான் வேதத்திலே வாசிக்கிற வேலையில அந்த வசனத்திலே நான் வாசித்தோம். சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த என்று வேதத்திலே வாசித்தோம். அப்ப பாருங்க, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு செய்கிற வேலைக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவசியம் என்று சொன்னார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நமக்கு எவ்வளவாக பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், இந்த வசனத்தின்படி அவர்கள் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் இது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்கள் நீங்க இந்த பந்தி விசாரிப்பு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்கிற வேலையில அவங்க சொல்லலையே நாங்க தான் செய்யணுமா, மற்றவர்களால் செய்யக்கூடாதா என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கிறார். அப்ப ஆவியானவராலே நிறைந்த ஒரு விசுவாசி எந்த ஒரு வேலையையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு தாழ்மையான நிலைமையிலே, எளிமையான நிலைமையிலே அவர் என்ன செய்வார்கள் கேட்டால் செய்வார்கள் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எந்த விதமான வாக்குவாதம் இல்லை, அவர்கள் எந்த விதமான சாக்குப்போக்குகள் அந்த மாதிரியாக சொல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ஒரு தாழ்மையான நிலைமையிலே, எளிமையான நிலைமையிலே இந்த வேலையை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக முன்வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஒரு தேவ ஆவியானவராலே நிறைந்திருக்கிற ஆட்கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய மனுஷன் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த வேலையை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி,
அற்பமான வேலையாக இருந்தாலும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டோடு கூட, ஆவியானவருடைய அதிகாரத்தின் கீழே, ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு அர்த்தத்தை சொன்னால் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு வாய்க்காலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சேவானை பற்றி நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே அந்த அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்திருந்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவராலே நிறைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை, ஒரு வல்லமையுள்ள ஜீவியம், கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்வார்கள் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் அவர் அற்புதமான காரியங்களையும் செய்வதற்குரிய வல்லமை தேவ ஆவியானவர் மூலமாக அவருக்கு கிடைத்தது. அதுதான் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப தேவனுடைய பலத்தினாலே தேவனுடைய மகிமைக்காக தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை நம் மூலமாக பாய்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும். எனவே அதைத்தான் நீங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஊழியம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம செய்கிறதல்ல, தேவன் நம்மை கொண்டு செய்கிறதா ஊழியம். தேவன் நம்மை கொண்டு அவருக்காக ஜீவிக்க அருள் புரிவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த யோவான் 15:4 வாசிக்கிற வேளையிலே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. அதே போல ஊழியம் என்று சொல்லுகிறது நாம செய்கிறதல்ல, தேவன் நம்மை கொண்டு செய்கிறதான் ஊழியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அங்கே அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:27 அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை அவர்கள் அறிவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாங்க போய் அதை செய்த இதை செய்தோம் அப்படி செய்தோம், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, வலிமையான காரியங்கள் நடப்பித்தோம் என்று சொல்றது. நாங்க செய்யல, தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் ஒரு நாள் தங்களை மேன்மையாக எண்ண மாட்டார்கள். தேவன் எங்களை பயன்படுத்துகிறார், தேவனுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் சபையினுடைய காரியம் மற்ற ஊழியம் இவைகளை தான் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் செயல்படுகிறோம் என்று அங்கே தேவனை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் அதே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூட அதை வாசிக்க முடியும். தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட நரக தப்பி மோட்சம் போனா போது நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆவியானவருடைய ஒரு நிறைவோடு கூட ஆண்டவருக்காக ஒரு வல்லமையுள்ள விசுவாசிகளாக நாம் இந்த உலகத்தில் அவருக்காக ஜீவிக்க வேண்டும், அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருடைய கருத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவியானவருடைய வல்லமையை, ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். பைபிளை நாம் அதை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற வேளையில முதலாவதாக நாம் பேதுருவை பற்றி படிக்கிற வேளையில அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையில தேவனுடைய வல்லமை எவ்விதமாக அப்போஸ்தலர் மூலமாக விளங்கினது என்பதை அந்த 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த மாதிரியாக தேவாலயத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு மனிதன் அந்த மாதிரியாக பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை நாம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அப்ப பேதுருவும் யோவானையும் அவனை நோக்கி பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, பேதுரு சாதாரண மனுஷன் தான். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில், வெள்ளி பொண்ணுங்கிறது சொல்லி நாணயம், அந்த காலத்தில் வெள்ளி காசு. அப்ப பேதுரு சொல்லுகிறார், உனக்கு பிச்சை கொடுப்பதற்கு எங்க இடத்துல கிடையாது, பைசா கிடையாது. அதை வெக்கப்படாம சொன்னாங்க. ஆனா அவர்கள் என்ன சொன்னார் என்று கேட்டா, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் நாங்கள் தேவ ஆவியானுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வல்லமை இருந்தபடினாலே நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், எழுந்து குதித்து நடந்தான். பைசா கிடையாது, ஆனா வல்லமை இருந்தது, ஆவியானுடைய வல்லமை இருந்தது, ஆவியானுடைய நிறைவு இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ ஊழியங்களிலே, கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்க்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனா என்ன இல்லை? தேவனுடைய வல்லமை இல்லை, ஆவியானவருடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. எனவே பேதுரு, ஸ்தேவான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக, தேவனுடைய வல்லமை பாய்ந்து ஓடக்கூடிய வாய்க்காலாகத்தான் இருந்தார்கள். அதனால பேதுரு எழுந்து நடக்க செய்ததால் அவர் மிகப்பெரிய வரம் பெற்றவர் அல்லது ஒரு வல்லமை உள்ளவர் என்றெல்லாம் அவர் தன்னை நினைக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை, அவங்க சொல்லுகிற வேளையில நம்ம அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில அவர்கள் சொல்லுகிறார்கள், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். பைசா கிடையாது, ஆனா வல்லமை இருந்துச்சு. ஆனா அந்த வல்லமை நாங்க கிடையாது, எங்க சுய சக்தி கிடையாது, எங்கிட்ட எந்த விதமான வல்லமை கிடையாது. நாங்க ஒரு வாய்க்கால் தான். தேவனுடைய வல்லமை எங்கள் மூலமாக என்ன செய்கிறது? பாய்ந்து கொடுக்குது. எங்களுடைய சுய சக்தியினாலேயோ அல்லது எங்களுடைய சுய பக்தியினாலே அல்ல. நாங்கள் ஒரு நல்ல ஜெபஜீவியம் உள்ளவர்கள், நாங்கள் வரம் பெற்ற ஊழியக்காரர்கள், நாங்கள் வல்லமை பெற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லல. ஆவியானவராலே நிறைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், கிறிஸ்துவை தான் மேன்மைப்படுத்துவார்கள். இன்னுமாக நாம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட வாசிக்கிற வேளையில, அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில, அந்த லிஸ்ட்ரா என்கிற ஊரிலே ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? பிறவியிலே அவன் சப்பானியாக இருக்கிறான். அப்பொழுது அந்த மனுஷனை என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த மாதிரியாக பர்னபாவும் பவுலும் அவனை அந்த மாதிரியாக தேவனுடைய வல்லமையினாலே அந்த மாதிரியாக அவனை நடக்க செய்தார்கள். உடனே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று கேட்டால், தேவர்களே இறங்கி வந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த மாதிரியாக பர்னபாவுக்கு இந்த பவுலுக்கும் பலி செலுத்துவதற்காக நீங்கள் அதை வாசிக்கிற வேளையில 13வது வசனத்திலே அவர் 12, 13 வசனம் எல்லாம் வாசிக்கிற வேளையில அவர்கள் பெரிய மாலைகளை தூக்கிட்டு வராங்க. பலி செலுத்துவதற்காக சில காளைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அப்ப அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, கீழே வாசிக்கிறோம் 15வது வசனத்திலே, அவங்க மாலையெல்லாம் கொண்டு வந்த உடனே அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களுக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் சொன்னார்கள், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். எங்களை ரொம்ப பெருசா நினைச்சாதீங்க, நாங்களும் உங்களுக்கு இருக்கிற அதே பாடு, உங்களை போல நாங்களும் சாதாரண ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவர் இதை செய்தனுடைய நோக்கம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர்கள் சொல்கிறதை அங்கே பேசுகிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு சால்வை போட்டுகிறார்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு சந்தன மாலை போடுகிறார்கள், அதையும் கழுத்தை நீட்டி வாங்கிக்கிறான். ஆனால் அன்னைக்கு பாருங்க அவங்க வாங்கல. ஏன்? தேவாவியானவராலே நிறைந்தார்கள், தேவாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள். இதெல்லாம் நாங்கள் செய்யவில்லை, இதெல்லாம் யார் செய்தார்? தேவன் செய்தார் என்று சொல்கிறதே இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் நாம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பவுல்
பவுல் கையினாலே விசேஷித்த அற்புதம் செய்தார் இல்ல, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், சபை நடத்துகிறோம், ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை அந்த மாதிரியாக நடத்துகிறோம், ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்ல, தேவன் நம்மை கொண்டு நம்மூலமாக காரியங்கள் செய்கிறார் என்பதை உணர்ந்து சகலவிதமான கனத்தையும் மகிமையும் துதியை சோத்திரத்தை என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தான் சொல்ல. விசுவாசிகள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. உலக பிரகாரமாக இன்னைக்கு நல்ல நிலையிலே ஜீவிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், வேலை பார்க்கிறோம், இந்த மாதிரியாக கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபாடு கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய எபிலிட்டி அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே நாம் தகுதியானவர்கள் அல்ல. தகுதி இல்லாத நம்மை தேவன் அழைத்து நம்மை தகுதிப்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். எனவே தேவனுடைய ஆவியினாலே நிறைந்தவர்கள் தேவனை மேன்மைப்படுத்துவார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையை பாய்ந்து விடக்கூடிய ஒரு வாய்க்கால்களாக இருப்பார்கள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியானவராலே நிறைந்து ஒரு வல்லமையுள்ள விசுவாசிகளாக, ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கிற வேளையில 2 கொரிந்தியர் 4ம் அதிகாரம் 7வது வசனம், 2 கொரிந்தியர் 4ம் அதிகாரம் 7வது வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ வல்லமை தேவனாலோ பேதுருட்டியோ அல்லது பவுல்ட்டியோ ஸ்தேவான்ட்டியோ அல்ல. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை என்ன செய்திருக்கிறோம், மண்பாண்டங்களை. நம்ம யாரு? மண்பாண்டம். பித்தளை பாத்திரம் இல்ல, அலுமினிய பாத்திரம் இல்ல, அது கீழே விழுந்தா கூட நெரிசல் எடுத்துடலாம். ஆனா மண்பாண்டம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் நொறுக்கி போயிடும். இதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிகளாகி நமக்குள்ளே அந்த சிந்தனை இருக்கணும். நான் ஒரு சாதாரண நொறுக்கி போகிற விலை மதிப்பில்லாத ஒரு அற்பமான மண்பாண்டம், ஆனால் எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமையினாலே நான் அவருக்காக ஜீவிக்கிறேன், அவருக்காக ஊழியம் செய்கிறேன், அவருக்காக ஈடுபாடு கொள்கிறேன் என்கிறதான அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். 62வது சங்கீதம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. எனவே தேவாவியினாலே நிறைந்த மனிதன் தேவனுடைய வல்லமை பாய்ந்து விடக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருப்பார் என்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். அதை சேவானுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவாவியினாலே நிறைந்த மனிதர்கள் எவ்வளவு ஆத்திரம் மூட்டக்கூடிய அல்லது கோபம் மூட்டக்கூடிய சமயங்களில் எல்லாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள், ரொம்ப அமைதியாக இருப்பார்கள். இதுக்கு நல்ல உதாரணம் நாம் வாசித்த அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். நீங்கள் அந்த 6வது அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசித்து பார்க்கிற வேளையில ஸ்தேவான் மேலே என்ன செய்கிறார் என்று கேட்டால் அநேக பொய் சாட்சிகள், அநேக பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் அங்கே ஸ்தேவான் மேலே சுமத்துகிறார்கள். அப்ப அந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். 11 14 வரைக்கும் ஸ்தேவான் மேலே அநேக குற்றச்சாட்டுகள், அநேக விதமான தூசண வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 15வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் அவருடைய முகம் தேவனுடைய தூதனை போல இருக்க கண்டார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப நம்மளை ஆத்திரம் மூட்டக்கூடிய நிலைமையில, நம்மளை எரிச்சல் உண்டாக்கக்கூடிய நிலைமையில, அல்லது நம்மளை துக்கப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய நிலையிலே மனிதர்கள் பேசுகிற வேலையில ஒரு ஆவியானவராலே நிறைந்த மனிதன் எந்த விதமான கோபமோ எரிச்சலோ மூர்க்கமோ காண்பிக்காதபடிக்கு அமைதியாக இருக்கிறார். சேவானுடைய முகத்தில் அவங்க இவ்வளவு பேசுறாங்க, ஆனா சேவானுடைய முகம் நாடி வேறுபடல. அவனுடைய முகம் எப்படி இருந்தது என்று கேட்டால்
தேவதூதனை போல பிரகாசமாய் இருக்க கண்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஒருவருக்கு பேசுகிற வேலையில அவர் 4 வார்த்தை பேசினாலே நான் என்ன செய்வேன், அந்த மாதிரியாக நறுக்குன்னு என்ன செய்வேன், ஒரு வார்த்தை கேட்பேன் என்று நாம் சொல்லுகிறோம். நமக்கு எதிரடியாக, நமக்கு விரோதமாக அநேக விதமான பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லுகிற வேலையில அதை நியாயப்படுத்துவதற்காக என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நாம் அநேக விதமான முயற்சிகள் செய்கிறோம். பதிலுக்கு பதில் அந்த மாதிரியாக என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பேசுகிறோம். அதான் குடும்பத்திலையும் பிரச்சனை, சபையிலும் பிரச்சனை. தேவ ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருப்போம்னு சொன்னா, தேவ ஆவியானவருடைய நிறைவில் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைதியாக, பொறுமையாக, அந்த மாதிரியாக நாம் நடந்து கொள்வோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனுடைய பூர்ணமான அந்த கிருபை நம்மிலே அந்த மாதிரியாக விளங்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வோம் என்று சொன்னால் தேவ சமூகத்தை காத்திருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது ஒரு ஆழமான வாழ்க்கை, ஒரு அமைந்துள்ள வாழ்க்கை. அதை வாழ்வதற்கு நமக்கு தேவ ஆவியானுடைய அனுகிரகம் அவசியம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கிற வேளையில, நீங்கள் யோவான் 3:34 வாசிக்கிற வேளையில தேவன் அவருக்கு தமது ஆவியை என்ன செய்தார் என்று கேட்டால் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். ஆனால் அவரை பற்றி வாசிக்கிற வேளையில மத்திய எழுதின சுவிசேஷம் 12:19 வாசிக்கிற வேளையில அவர் என்ன செய்ய மாட்டார் என்று கேட்டால் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தம் என்ன செய்யாது, வீதிகளிலே கேட்கப்படாது. ஆவியானவரை அளவில்லாமல் பெற்ற கிறிஸ்து அவர் வாக்குவாதம் செய்யவில்லை, அவர் எந்த மாதிரியாக என்ன செய்யவில்லை என்று கேட்டால் கூக்குரலிடவில்லை. இன்னைக்கு குடும்பங்களில் எவ்வளவு வாக்குவாதம், புருஷ மனைவிகளை வாக்குவாதம், மாமியார் மருமகளுக்குள்ள வாக்குவாதம், நாத்தனார்களுக்குள்ள வாக்குவாதம், சகோதரர்களுக்குள்ள வாக்குவாதம், சபையில் அந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் அந்த மாதிரியான வாக்குவாதம், அந்த மாதிரியாக கூக்குரலிடக்கூடிய நிலைமையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியானுடைய நிறைவு அவசியம். இயேசு கிறிஸ்து பைபிளில் படிக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியினால உட்பவித்து தான் அவர் பிறந்தார். அடுத்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல அவர் மேல இறங்கினார்னு எழுதியிருக்கு. அடுத்து நீங்க லூக்கா 4:1 வாசிக்கிற வேளையில அவர் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியினால உட்பவித்து பிறந்தவர் ஞானஸ்நானம் எடுக்கவே பரிசுத்த ஆவியானவர் மேல வந்தாரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே, ஆவியானுடைய ஆதீனத்திலே அவர் வாழ்ந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நிறைவு இருக்கிற வேளையில குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. நீயா நானா, மாமியார் பெரியாளா, மருமக பெரியாளா, புருஷன் பெரியவனா, மனைவி பெரியவனா, குடும்பத்தில் சம்பாதிக்கிற மூத்த மகன் பெரியவனா, சம்பாதிக்க குறைவாக பண்ணுகிற இளையாறு பெரியவனா என்கிறதான இந்த வாக்குவாத பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எனவே ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது என்ன செய்யல, பதில் வையல. நம்ம வையப்படும் பொழுது என்ன செய்யறோம், திருப்பி கேட்கணும். நம்ம என்ன மனம் மட்டும் கிடையாது, சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மான ரோசம் இருக்குது, அதனால நான் பேசுவேன். வையப்படும் போது பதில் வையல. பாடுபடும் போது என்ன செய்யல, பயமுறுத்தல. என்னால் அடிக்க முடியலன்னா என்ன செய்யறேன், அவனை ஆள் வச்சு அடிக்கிறேன். அவரை கூட்டிட்டு வரேன், இவரை கூட்டிட்டு வரேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுகிறேன், அப்படியெல்லாம் என்ன சொல்றோம், பயமுறுத்துறோம். ஆனா இயேசு கிறிஸ்து செய்யலாம். வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் அவர் இருந்தார் என்று நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டு நம்ம பெரியவர்களா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து போயிருக்கிறார், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவியானவராலே நிறைந்த ஒரு விசுவாசிகளாக மற்றவர்கள் கோபம் மூட்டி எரிச்சல் மூட்டக்கூடிய நிலைமையிலே காரியங்கள் செய்தாலும் அந்த நிலைமையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தி வந்து விடக்கூடாது, உம்முடைய நாமத்தை நான் நினைவிலப்படுத்தி விடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நாம மகிமைக்காக ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக பொறுமையாக நிதானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
அவங்க அவ்வளவுலாம் பேசினாலும் கூட நீங்க அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அந்த ஸ்தேவான் பேசுகிற அந்த ஞானத்தை அவர்களால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து நிற்க முடியவில்லைன்னு எழுதியிருக்கு. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்று வேதத்தை வாசிக்கிறோம். நீ ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல ஆவியானவருடைய நிறைவுல இருப்பீங்கன்னு சொன்னா யாரும் உங்களை எதிர்க்க முடியாது. அதை நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மை கொண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைமையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் தான் நம்மை கொண்டு பேச வேண்டும். பேசுகிற விஷயத்திலேயோ நம்ம குடும்பத்திலேயோ சபையிலேயோ மற்றவரிடத்திலே பேசுகிறதுலையோ என்ன கேட்டீங்கன்னா ஆவியானவருடைய துணையோடு கூட பேசணும். அதான் அங்கே வாசிக்கிறோம். ஸ்தேவான் அந்த மாதிரியாக அவன் என்ன செய்தான்? அவன் பேசின ஞானமாய் பேசினான். அடுத்து ஆவியானவருடைய நிறைவோடு கூட பேசினான். அதான் ஆவியையும் என்று வாசிக்கிறோம். எதிர்த்து நிற்க என்ன செய்யவில்லை என்று கேட்டால் அவர்களாலே கூடாமல் போயிட்டு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆவியானவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஆவியானுடைய துணையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் நமக்கு கையில் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். உயிரோடு இருக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம் நம்ம சொல்றோம், உண்மைதான், மாற்றம் கிடையாது. அதே தெய்வம் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 சபைக்கு அந்த மாதிரியாக கடிதம் எழுதுகிறார்கள். அந்த ஒவ்வொரு கடிதத்தினுடைய முடிவில் என்ன வாசிக்கிறோம்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். 7 சபைக்கு இந்த வார்த்தை வருகிறது. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல கொஞ்சம் பேருக்கு காது இல்லாம இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு காது இருந்துச்சுங்கிற அர்த்தத்தில் அல்ல. எல்லாருக்கும் காது இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆவியானவர் பேசக்கூடியதான அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய காது அநேக விசுவாசிகளுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. ஆண்டவர் எவ்வளவு கோடி படம் கொடுத்தாலும் மன்னிக்கப்பட முடியாத அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னித்து விட்டு நமக்கு ஒரு தவறான வழி காண்பிப்பாரா? ஒரு நாள் காண்பிக்க மாட்டார். அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவர். அவர் நமக்குள்ளே அந்த ஆவியானவர் இருக்கிறார். எனவே அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆவியானவர்களால் நிறைந்திருக்கிற வேலையில தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டா ஞானமாக ஆவியானவருடைய துணையோடு நாம் பேச முடியும் என்பதை பார்க்கிறோம். இன்னுமாக நாம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் விதமாய் படிக்கிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் படிக்கிறோம். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்களுடைய காதுகள் கேட்கும். அதான் ஆவியானவர் நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சரியான பாதையிலே சத்திய பாதையிலே நடத்துவதற்காக வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் வழி மாறுகிற வேளையிலே திசை மாறுகிற வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், இது வழி கிடையாது, வலது பக்கம் போகாத, இடது பக்கம் போகாத என்று அவர் சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று வாசிக்கிறோம். எனவே ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் அவருக்கு அடங்கி அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து தேவனுடைய ஆவியானவராலே நிறைந்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தேவனுடைய வசனத்தினுடைய வல்லமையை உணர்ந்து தேவனுடைய வசனத்தினாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் நிறைந்திருப்பார்கள். இதுக்கு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தை முழுசு நீங்க படிங்க. அதுல ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த 1வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், இவைகள் எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் தேவனுடைய வசனத்தினால நிறைந்திருப்பார்கள். ஸ்தேவான் செய்த பிரசங்கம் வேற எந்த கதையும் கிடையாது, எந்த விதமான ஜோக்கும் கிடையாது, எல்லாமே தேவனுடைய வசனம் தான். அதை நீங்க நல்லா வீட்டில் போய் படிங்க. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில்
ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் பிரசங்கிக்கிறதை விட்டு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக ஜோக்கு, காமெடி, கதை, இது மாதிரியான அநேக காரியங்களை சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு அபகரித்துக் கொண்டு வருகிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இல்லை. மனிதனுடைய அறிவில் பேசுகிறார்கள், ஆவியானவருடைய மூலமாக அவர்கள் செயல்படுகிறது இல்லை. எனவே இங்கே ஸ்தேவான் ஆவியானவராலே நிறைந்து அவர் என்ன செய்தார் என்று கேட்டார், வேத வசனங்களே, அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் இங்கே சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வசனம் தான் வல்லமை உள்ளது. வசனம் தான் எப்படிப்படுது என்று கேட்டால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எலும்பையும் எலும்புக்குள்ளே இருக்கிற ஊனையும் கூட என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அது குத்தம் என்று நாம் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறோம். ஆகினாலே ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிறைந்ததோடு மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வசனத்தினாலே நிறைந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிறார் பாருங்கள். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும். அதே போல என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவினுடைய வசனம் பரிபூர்ணமாக என்று சொன்னால் முழுமையாக, நிறைவாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம். இன்னைக்கு பைபிள் படிக்கிறோமா? இன்னைக்கு பைபிள் படிச்சோமா? தனிப்பட்ட வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? குடும்பமாக, சபையாக வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை அந்த மாதிரியாக நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருக்குதா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இந்த வேதத்தை வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். இரவும் பகலும் பைபிள் படிக்க முடியாது, ஆனால் இரவும் பகலும் நீங்க தியானம் பண்ணலாம். இன்னைக்கு பைபிள்ல எந்த போஷன் வாசித்தோம், இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டோம் என்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? வாழ்நாள் முழுவதும் அந்த மாதிரியாக தியானிக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தர் பண்ணுற பிரசங்கத்தை 17 வருஷம் எடுத்து ஒருத்தர் சொன்னார், பிரதர் நீங்க அன்னைக்கு வரையில எங்க சபையில் இந்த பிரசங்கம் பண்ணீங்கன்னு. எனவே தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தேவனுடைய வசனத்தை அந்த மாதிரியாக தியானிக்கணும். பைபிளை படிக்கிறோம், நீ படுக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் உன்னுடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்ய பேசுறது எழுதியிருக்கிறது. பிள்ளைகளை படிச்சியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா, அதெல்லாம் கேட்கணும், நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் பைபிள் படிச்சியா, வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணியா, கர்த்தருடைய வேதம் விதமாக சொல்லுகிறதே இதன்படி அந்த மாதிரியாக நீ நடக்கிறாயா என்று ஆவியானவராலே நிறைந்தவர்கள் தேவனுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் தேவனுடைய வேதத்துக்கும் கொடுப்பார்கள். படுத்துக்கிட்டு போய் படிக்கக்கூடாது, காலாட்டிக்கிட்டு போய் படிக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக கவனமாய் கேட்கணும். அந்த தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டும். பைபிள்ல முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் 119ஆம் சங்கீதம் 160ஆம் வசனம் நினைக்கிறேன், உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம். இதுல இருக்கிற ஒரு கமா, இதுல இருக்கிற ஒரு புல் ஸ்டாப், இதுல இருக்கிற ஒரு செமிகோலன், இது எல்லாமே சத்தியம், இது உண்மை. எனவே இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இந்த தேவனுடைய வசனம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். 37ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற வேளையில அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. விசுவாசிகள் இன்னைக்கு ஏன் நட பிசகி போகுது? ஏன் தடுமாற்றம்? ஏன் பின்வாங்குதல்? அநேக வேத சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோம். இருதயத்தில் இருக்கு, தலையில் இருக்குது, அநேக இருக்கு, இருதயத்தில் இருக்கணும். அப்பதான் நம்முடைய நட பிசக. நான் மூக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என்ன செய்வேன்? என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாவம் செய்யாம ஆண்டவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவனுடைய வேதம் எங்க இருக்க வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். எனவே ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிறைந்த ஒரு மனிதன், தேவனுடைய வசனத்தினாலும் நிறைந்திருப்பார். தேவனுடைய வசனம் தான் சத்தியம், தேவனுடைய வசனம் தான் அந்த மாதிரியாக உண்மை. தேவனுடைய வசனம் தான் நமக்கு உபதேசம் பண்ணும், தேவனுடைய வசனம் தான் நம்மை கடிந்து கொள்ளும், தேவனுடைய வசனம் தான் நம்மை சீர்திருத்தும், தேவனுடைய வசனம் தான் நமக்கு நீதியை படிப்பிக்கும் என்றெல்லாம் சொல்லி நம்ம பைபிளை படிக்கிறோம். எனவே தேவாவினாலே நிறைந்த மனிதன்
அவன் தேவனுடைய வசனத்தினால நிறைந்திருப்பான் என்பதை ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறது, அந்த 5ஆவதாக பரிசுத்தாவினாலே நிறைந்த ஒரு மனிதன் நல்ல ஒரு எந்த விதமான பயம் இல்லாம தைரியமா இருப்பார்கள் என்று அங்கே நான் வேதத்தை வாசிக்கிறேன். அதுக்கு நீங்க அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கிற வேளையில அந்த பரிசுத்தாவினாலே நிறைந்த தேவனுடைய மனுஷனாகிய ஸ்தேவான் எந்த விதமான ஒரு பயம் இல்லாதபடிக்கு அந்த ஜனங்களுடைய குறைவுகளை அல்லது அந்த ஜனங்களுடைய அவல நிலைமை என்ன செய்கிறார் என்று கேட்டால் தைரியமாக எடுத்து சொல்கிறதே இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றதுல முக்கியமா ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணு கேட்டா, அவருக்கு பைக் வேணும், கார் வேணும், அவருக்கு ஒரு சொந்த வீடு வேணும் என்கிற நிலையில், அதான் ரெண்டாவது. ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேதத்தில் படிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற வேளையில 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். மேல 30வது வசனம் பாருங்க. உம்முடைய கரத்தை நீட்டி, கீழே உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லுவதற்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அனுகிரகம் செய்ய வேண்டும். நம்ம பேசுகிற சத்தியம் ஒரு உண்மையுள்ள வேதத்தை நாம் அறிவிக்கிறோம் என்கிறதான அந்த தைரியத்தோடு அந்த நிச்சயத்தோடு ஊழியக்காரர்கள் அறிவிக்க வேண்டும். வேத வசனத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை போதிக்கிற சொல்லுகிற நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தைரியமா சொல்லணும். அதான் இங்க வாசிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே அனுகிரகம் பண்ணணும். கீழே படிக்கிறோம், அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? தைரியமாய் சொன்னார்கள். தேவனுடைய வசனத்தை தைரியமா சொல்லணும்னு சொன்னா ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும், ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ஆவியானுடைய நிறைவிலே அந்த மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். இன்னுமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். பேதுரும் யோவானும் எப்படி பேசுறாங்களா? அவங்க தைரியமா பேசுறாங்க. அவங்க தைரியமா பேசுறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க அந்த மாதிரியாக பைபிள் காலேஜில் படிச்சு நல்ல பைபிள் அறிவிற்கு ரொம்ப திறமசாலி, எந்த கேள்வி கேட்டாலும் மடக்கிடுவாங்க என்கிற நிலையில பேதுரும் யோவானும் தைரியமாய் பேசுகிற தைரியத்தை கண்டு அவங்க என்ன கண்டுக்கிட்டாங்கன்னா, இவங்க எவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு காரணம் இவங்க யார் கூட இருக்கிறவங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக, வசனத்துக்காக ஒரு தைரியமுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னா ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவு, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்பதை 2 தீமோத்தேயு 3:7 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு பேதுரு ஒரு பெண்ணுக்கு முன்னால இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்று மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணார். ஆனால் அதே எருசலேமிலே என்ன செய்தார்? நீங்கள் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாங்கள் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு தைரியமா பிரசங்கம் பண்ணார். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததுனால, ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல அவர்கள் இருந்ததுனால என்று நாம் தேவனுடைய சொல்கிறோம். அப்ப ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நம்மை தைரியப்படுத்துகிற அநேக காரியங்களை பற்றி பைபிள் எழுதியிருக்கு. ஒன்று, நம்ம எல்லாரும் பாவத்தில் அக்கிரமத்திலும் ஜீவித்த நம்மை அந்த மாதிரி குற்ற மனசாட்சியோடு கூட ஒரு தைரியம் இல்லாத நிலைமையில தேவ சமூகத்தில் வருவதற்கு முடியாத நிலைமையில இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா தைரியம் கிடைச்சது. நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு தைரியம். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய அந்த சன்னிதானத்திலே இன்னைக்கு தைரியத்தோடு வருவதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய பக்தி கிடைத்த ஆசாரங்கள் அல்ல, எங்கள் முன்னோர் செய்த பாரம்பரியங்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய இரத்தம்
அவர் சிலுவையிலே சிந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே என்ன செய்கிறேன்? நான் தைரியமாக அவருடைய சமூகத்திலே வருகிறேன் என்று அவருடைய இரத்தத்தினாலே தைரியம். இரண்டாவதாக நாம் வாசித்த அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசுவுடனே கூட இருக்கிற வேளையிலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் தைரியமா இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன் என்கிறதான அந்த தைரியம். மூன்றாவதாக நாம் வாசித்த அதே அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தைரியமாய் பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் கொடுக்கிற தைரியம், தேவ ஆவியானவர் கொடுக்கிறதான அந்த பலத்தினாலே என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் ஆண்டவருக்காக வாழ முடியும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய குற்றமற்ற மனசாட்சி. அதற்கு பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆவது அதிகாரம் அதில் 21ஆவது வசனத்திலே நாம் இதமாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்திலே, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக தைரியமாக ஜெபம் பண்ணுகிறதில்ல, ஸ்தோத்திரம் செலுத்துகிறதில்ல, தைரியமாக வேத சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியல, தைரியமாக ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியறதில்ல. என்னன்னு கேட்டா குற்ற மனசாட்சி, அவருடைய மனசாட்சி வாதிக்கிறது. அதனால தைரியமா பேச முடியல, தைரியமா ஒருத்தர் என்ன செய்ய முடியல, அது மாதிரியாக உருவாட முடியாத நிலைமையில இருக்கிறோம். நம்ம யாருங்கிறத ஒரு குற்றவாளி கொண்டு நமக்குள்ளே இருக்குது. அதான் நம்முடைய இருதயம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளும் பலவீனங்களும் வரும்பொழுது, ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசியாக இருந்தோம், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நினைவு, இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை வரக்கூடாது என்று சொல்லி நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு குற்ற மனசாட்சி நீங்கினவராக தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தைரியம் நமக்கு எப்படி கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, குற்றமற்ற மனசாட்சி. மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஒரு பாட்டு கூட பாடுவோம், பாரும் தந்தையே, யாரும் காணாத என்னுடைய உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் வேண்டி கெஞ்சுகிறேன். வெளியில நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனசுக்குள்ள நம்முடைய உள்ளான உணர்வுகள், நம்முடைய நினைவு சிந்தனை எவ்வளவு தூரத்துக்கு முறையற்றதாக இருக்கிறது. அதெல்லாம் உணர்ந்த ஆண்டவரே, இத்தனை வருஷமா வசனம் கேட்டு இத்தனை வருஷம் சபையில விசுவாசியா இருந்தோம், இனி எனக்கு அசுத்தமான நினைவு, அசுத்தமான பேச்சு, அசுத்தமான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, இதெல்லாம் நீர் என்னுடைய வாழ்க்கையை நீக்கும் என்று நம்ம ஆண்டவருக்கு முன்னால 100க்கு 100 தேவ கிருபையும் தேவ அனுகிரகத்தையும் பெற்று வாழ்கிற சமயத்தில் நம்ம தைரியமா என்ன செய்ய முடியும்? ஆண்டவரிடத்தில் சேர முடியும். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் தான், ஆனாலும் என்னுடைய குற்றத்தை நான் ஒத்துருக்கிறேன், அதை அறிக்கை செய்திருக்கிறேன் என்று சொல்லி குற்றமான சாட்சி நீங்கினவர்களாக தைரியமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலே போகணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தைரியம் இல்லை, ஒருத்தர் பார்த்து பேசுறது, மனசாட்சி வாதிக்குது. குடும்பத்தில் அந்த மாதிரியாக ஒருவர் அந்த மாதிரியாக செயல்பட முடியல, மனசாட்சி பாதிக்கிறது. ஆண்டவரை சந்திக்கிற சமயத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தைரியம் உள்ளவர்களாக அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். பாருங்க, இதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் படிக்கிறோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களே நிலைத்திருங்கள் என்று வாசிக்கிறோம். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அங்கே அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. வசனத்தில் பாருங்க, ஆண்டவருடைய வருகையில அநேக விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் வெட்கப்படுவார்கள். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வெட்கப்படாம இருக்கணும்னு சொன்னா, தைரியமா நிற்கணும்னு சொன்னா, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு கிராமத்துல அந்த காலத்துல ஒரு கிராம பிரசிங்கா இருந்தாராம். அப்பொழுது அவருக்கு வயலில் நிறைய நெல் விளைந்திருந்தது. அப்போ சாயங்காலம் எல்லாம் அவருடைய நெல் களத்தில் இருக்கிற சமயத்தில் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வேலை பார்க்குற ஆட்கள் அந்த நெல்லையெல்லாம் அள்ளிக்கொண்டு அந்த மாதிரியாக வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ளே போய் சபை மக்களை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது, களத்தில் நிறைய நெல் கிடக்குது, அந்த வேலை பார்க்குற ஆட்கள்லாம் கொண்டு வர முடியாது, அதுக்குள்ளே ஒரு வேளை மழை வந்தால் எல்லாம் கெட்டு போயிடும், அதனால நீங்கள் வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அந்த நெல்லையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிலர் இவர் தேவனுடைய மனுஷன், இவருக்கு செய்கிறது தேவனுக்கு செய்கிறது மாதிரி என்று சொல்லி நல்ல பெரிய கூடையை எடுத்துகிட்டு போனாங்க. சிலர் சொன்னாங்க, ஏன் இவர் என்ன சபை நடத்துகிறாருன்னா அவர் வீட்டு வேலையெல்லாம் என்ன நம்மகிட்ட போய் வாங்குறாரு, ஏன் வேறு ஆட்களை வச்சு அதிகமான ஆட்களை வச்சுருக்கலாமே, இவர் சபைக்கு இல்லாமல் இவர் வீட்டு வேலையும் செய்கிறதுக்கு நம்ம தானா அப்படின்னு சொல்லி சிலர் சளிப்போட சிலர் பெரிய கூடை எடுத்துகிட்டு போனாங்க, சிலர் சின்ன கூடை எடுத்துகிட்டு போனாங்க.
சிலர் தேவனுடைய மனுஷனுக்கு செய்கிறோம்னு சொல்லி சிலர் கூட நிறைய அள்ளிட்டு வந்தாங்க, சிலர் அரைக்கூட அள்ளினாங்க, சிலர் அந்த மாதிரியாக காக்கூட அள்ளினாங்க. அல்ல கொண்டு வரேன் கூட இல்லைங்கிறதுக்காக உப்புக்காரெல்லாம் சிலர் கொண்டு வந்து போட்டாங்க. எல்லாம் போட்டதுக்கு பிறகு கடைசி நட வந்துச்சு. அப்போ பிரசங்கியார் தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 10 அடி முன்னால் போய், இந்த மாதிரி மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த நெல்லெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திங்க, அதனால் இப்போ கொண்டு வந்த நெல்லை எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டார். அப்போ நிறைய கூடையில் அள்ளனவங்க எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க. இந்த அரைக்கூட காக்கூட அள்ளனவங்களெல்லாம் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, என்ன நீங்கள் வீட்டு இவ்வளோதான் நான் அள்ளுனேன், அவங்கள மாதிரி எவ்வளோ நிறைய அள்ளிட்டு வந்தாங்க. அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிற வேலையில் அநேகர் வெட்கப்பட போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சபை, ஒரு நல்ல சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தேவ ஆவியானவரை எனக்கு கொடுத்து உமக்காக வாழ்வதற்கு அனுகிரகம் செய்து நான் உமக்காக வாழ முடியவில்லையே என்று சிலையில் செய்வோம். அந்த மாதிரியாக வெட்கப்படக்கூடிய நிலைமை அது வராத அளவுக்கு ஆவியானுடைய நிறைவோடு கூட நாம் வாழ வேண்டும். அதனால பின்னால அதே 2 யோவான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேண்டிய வாசிக்கிறோம். ஏதோ நான் நிறைய தப்பி மோச்சம் போனா போதும், பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் நான் போய் உட்கார்ந்தா போதும் பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற நிலைமையில ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு பூர்ணமான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்கள் பிதா பூர்ண சக்குனராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சக்குனராக இருங்கள். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எனவே ஒரு நிறைவான வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகினால இந்த 2 யோவான் அந்த 10வது வசனத்திலே வாசிக்கிறவர்களே, 8வது வசனத்திலே வாசிக்கிறவர்களே, உங்களுடைய செய்களுடைய பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு அங்கே பூரண பலனை பெரும்படிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களே, என் பிரியமே, பூரண ரூபவதியே உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதான நிலைமையிலே ஒரு பழுதற்ற வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அந்த தைரியம் இந்த உலகத்திலே வேணும். கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிற வேளையில தைரியமாக ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அவருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும். அதுக்காக இந்த கூட்டம்லாம், எதுக்காக அவர் சந்தோஷப்படி கூட்டம்லாம் நடத்துகிறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவா? பக்தி விருத்தியின் மேலே நம்ம என்ன செய்யணும், வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான சாயலுக்கு ஒப்பாக நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம என்ன செய்யணும், பூர்ண புருஷராக மாறணும். அதுக்காக தான் இந்த பிரயாசங்கள், அதுக்காக தான் இவ்வளவு பண செலவு, அதுக்காக தான் இவ்வளவு பேர் இந்த மாதிரியான பிரயாசங்கள். கிறிஸ்துவை போல ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை, ஒரு பூர்ணமான வாழ்க்கை, ஒரு ஆவியானுடைய நிறைவோடு கூட அவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை இந்த பூமியிலேயும் தைரியமாக மகிமைப்படுத்த வேண்டும். மறுமையில் அவரை தைரியமாக என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கிறதான அந்த நிலைமையில தான். அடுத்து ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் தைரியமாக இருக்கிறதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், மற்றவருடைய குறைவை என்ன செய்வார் என்று கேட்டால் உணர்த்துவார்கள். யோவான் 16வது அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர்தான், பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்க வந்து விசுவாசிகளாகிய நமக்குள்ளே வந்து தவறு செய்கிறவருடைய அந்த பாவத்தையும் அந்த நீதியையும் நியாய தீர்ப்பை என்ன செய்வார் என்று கேட்டால் கண்டித்து உணர்த்துவார். எனவே ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் பாவத்தை என்ன செய்வார் என்று கேட்டால் கண்டித்து உணர்த்துவார்கள். நீங்க சேவானுடைய வாழ்க்கை எப்படி படிக்கிற வேளையில அந்த 50வது வசனத்திலே 51வது வசனத்திலே அவர் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலே என்ன செய்யாதவர்களே, விருத்த சேதனம் பெறாதவர்களே, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுது என்ன செய்கிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்களே என்றுதான் சொல்லி தைரியமா பேசுறாரு. நீங்க தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனா நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கழுத்தை வணங்க மாட்டேங்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட போராடுகிறார், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, என்ன எதிர்த்து தான் நிற்கிறீங்க. என்னதான் சரியாக செய்கிறார் என்று கேட்டால் அங்கே கண்டித்து உணர்த்துகிறபடி. அப்ப ஆவியானவர் வருகிற வேளையில அங்கே நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் கண்டிப்பு எதுக்காக, நல்லா இருக்குன்னு தான். பிள்ளைகள் தவறு செய்கிற வேளையில குச்சி எடுத்து அடிக்கணும், எதுக்காக, எப்படியே நாசம் போட்டோம் என்கிறதுக்காக அல்ல, அவனை சீர்திருந்தனும், அவனை கண்டிக்கிறோம், அவன் ஒரு ஒழுங்காக வளர வேண்டும் என்கிற நிலையில தான். அதே போல ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை கண்டிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர்களை நிறைந்தவர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அது மாதிரியாக கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில அதை நீங்க வெளில போய் படிங்க. அது 13ஆம் அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்திலே 9வது வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலே ஓய மாட்டாயோ என்று சொல்லி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அற்புத அடையாளம் பண்ணல, அந்நிய பாஷை பேசல. பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து மனிதனுடைய கபடத்தையும் அவருடைய பொல்லாங்கையும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஆறுதல் பிரசங்கம் கேட்கறது தான் விருப்பம், கண்டிப்பு பிரசங்கம் கேட்கறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. காலண்டர்ல எல்லாம் ஆசீர்வாத வசனம் தான், எச்சரிக்கை வசனம் போட்டு கொடுங்க, யாருமே காலண்டர் வேண்டாம்ன்றீங்க. ஆவியானவர் நம்மை நேசிக்கிறபடினால தான் எச்சரிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறார், நம்மை கண்டிக்கிறார். யோபுடைய ஜெபம் பைபிள் எழுதியிருக்கிறது. யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, என் மீறுதலையும் என்னுடைய பாவத்தை எனக்கு என்ன செய்யும், உணர்த்தும். இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை நான் மீறி நடக்கிறேனா, தேவனுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கிறதா, நினைவுகள் இருக்கிறதா, சிந்தனைகள் இருக்கிறதா, எனக்கு அதை என்ன செய்யும், உணர்த்தும். அதே யோபு 6:24 படிக்கிறோம், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு இப்படிதான் நீங்க இந்த காரியத்தில் தவறி இருக்கிறீங்க, சகோதரி இந்த காரியத்தில் தவறி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் சபையில் அவர் யோக்கியமா, இவர் யோக்கியமா, நீங்க யோக்கியமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன்னு கேட்டா, நம்முடைய தவறை மற்றவர்கள் தெரிவிக்கிற வேலையில நம்மளை நேசிக்கிறதுனாலதான் இதை சொல்றாங்க, அதனால நாம் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. சங்கீதக்காரனை பற்றி படிக்கிற வேலையில 141வது சங்கீதம் 5வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். இந்த 141வது சங்கீதம் 5வது வசனம், நீதிமான் என்னை தயவாக குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டு நாளிலே நான் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாக குட்டட்டும். என்ன பண்ணுறது, எப்ப பார்த்தாலும் குட்டிக்கிட்டே இருக்கீங்க, தலை வலிக்குது, வீங்கிருச்சு அப்படி சொல்றாரு. நீதிமான் என்னை தயவாக குட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கு, என்னை போல மிருதுவாக இருக்கிறது, என்னுடைய தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று வேற்றை வாசிக்கும். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியத்தை சொன்னா நம்ம யாரா மாறிடலாம், சத்ருவா மாறிடும். சத்தியத்தை சொல்லுறதுனால நம்ம சத்ருவாக மாறினேனும் என்று வாசிக்கும். நீங்க பைபிள் இந்த எலியாவை பற்றி படிக்கிற வேலையில இந்த நாபோத்தை கொண்டு போட்டான், அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்வதற்கு வருகிற வேலையில எலியா போய் அவனை சந்திக்கிற வேலையில 1 ராஜாக்கள் 20:21 என்ன வாசிக்கிறான்னு கேட்டா, அந்த ஆகாப் எலியாவை பார்த்து என்ன சொல்கிறான், என் பகைஞனே. அவன் செய்த தவறை உணர்த்தி அவனுக்கு வருகிறதான நியாயத்தை சொல்லுகிற வருகிற வேலையில என் பகைஞனே என்று சொல்கிறதே அங்கே தேவனுடைய வசனம். எனவே சத்தியத்தை சொல்கிறதுனால அநேகர் நம்மை தவறாக எண்ண முடியும். ஆனால் நம்ம ரத்தப்படி நீரணும். ஆண்டவரே, இந்த சபையில இந்த மக்களுக்கு அல்லது இவருக்கு நான் இந்த வேத போதனைகளை போதித்த வேளையில இந்த ரத்தப்படி தீங்கணும். ஆவியானவர் எதை சொல்ல சொன்னீரோ அதை உங்களுடைய அனுகிரகத்தோடு நான் சொன்னேன் என்கிற நிலையில இல்லைன்னா பிரதர், அன்னைக்கு நீங்க தான் சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கு நீங்க ஒண்ணுமே கண்டுக்கலையே, அன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருப்பேனே என்று அன்றைக்கு யாரும் நம்மளை ரத்தப்படி நம்ம மேல வரக்கூடாது. அவங்க கேட்கிறாங்களே கேட்கலையோ, பிரதர் நீங்க வழி தவறுறீங்க, வேத வசனத்தை விட்டு அடி அடி பொருளுகிறீர்கள், நீங்க இதெல்லாம் நடக்கணும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். அது ஆவியானவராலே தான் முடியும். ஆவியானவராலே நிறைந்தவர்கள் என்ன செய்வார்கள், அதை செய்வார்கள் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து ஆவியானவராலே நிறைந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. நீங்க இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை படிக்கிற சமயத்துல ஸ்தேவான் மேலே என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மூர்க்கமடைந்தார்கள், பல்லை கடித்தார்கள், கூக்குரலிட்டார்கள், அவன் மேலே பாய்ந்தார்கள், அவனை கல்லெறிந்து என்ன செய்தார்கள், கொல்லும்படியாக வந்தார்கள். அப்ப ஸ்தேவான் சுய பரிதாபப்படலை, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் செஞ்ச பாருங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு முறுமுறுக்கல, அல்லது கர்த்தரே மற்றவர்களே என்ன செய்யல, அவர் இந்த மாதிரியாக குற்றப்படுத்தல. அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கிறோம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தான். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த மனிதன் நம்மை சுற்றி அநேக 1000 பேர் நம்மளை குறை சொல்லலாம், குற்றப்படுத்தலாம், நமக்கு எதிரடியாக விரோதமாக அநேக காரியங்கள் பேசலாம். ஆவியானவராலே நிறைந்த மனிதன் ஒரு நாள் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டான், தேவனை தான் பார்க்க. எனவே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தான். கர்த்தரை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், கர்த்தரை அறியக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு எதிரடியாக விரோதமாக விதமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யான வதந்திகளை சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறார்கள்,
என்னை அந்த மாதிரியாக அநேக நிந்தைகளுக்குள்ளே கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆவியானவராலே நிறைந்த மனிதன் அந்த அவமானத்தின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய அந்த சந்தோஷத்தினாலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்படி அவன் தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே அந்த வேத வாக்கியத்தில் அவனுடைய ஜெபத்தை கூட பற்றி படிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் என்ன செய்ய வேண்டாம், சுமத்த வேண்டாம் என்று சொல்கிறதெல்லாம் வாசிக்கிறேன். எனவே ஆவியானவராலே நிறைந்த மனிதர்கள் பாடுகள் மத்தியிலும் கூட என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ஆண்டவருடைய மகிமைக்காக பாடுவார்கள். சேவான் விதமாக ஆண்டவருக்காக பாடு செய்த வேளையிலே, ஆண்டவரை நோக்கி பார்த்த வேளையிலே, அவர் ஜீவன் போன சமயத்திலே அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், அங்கே அவரை வரவேற்பதற்கு என்ன செய்தார் என்று கேட்டால் தேவன் எழுந்து நின்றார் என்று அங்கே தேவனுடைய வசனம் 56 வசனத்திலே, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதையும் கண்டேன் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவருக்காக ஆவியானவராலே நிறைந்து ஆண்டவருக்காக ஜீவித்த ஒரு உண்மையுள்ள மனிதன் இந்த உலகத்திலே கண்ணை மூடி சாகிற வேளையிலே அவரை வரவேற்பதற்காக, அவரை மதிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே எழுந்து நின்று வரவேற்கிறார். நீங்கள் நான் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை வீண் கிடையாது. அவை எல்லாத்தையும் தேவன் அங்கே கணக்கில் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு அதற்குரிய பிரதிபலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. உண்மையற்ற காரியங்களுக்கு மனிதர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் வீரதீரமாய் வாழ்கிறார்கள். எனவே நீங்கள் நானும் அடியாத மாறாத தேவனுக்காக, அவருடைய சத்தியத்துக்காக, தேவ ஆவியானவராலே நிறைந்த ஆவியினாலே நிறைந்த ஒரு தேவனுடைய மனிதர்களாக தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தி சேவானை போல, பவுலை போல, பேதுருவை போல ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு விட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.